இந்த நேரத்தில் நம்முடைய மேஜர் மதன் அவர்களும் இணைந்திருக்கிறார். மேஜர் மதன், போர் நிறுத்தம் அப்படின்றது உடனடியாக அமெரிக்க வருகிறது, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையும் இருக்கிறது. இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இப்போ எல்லைகளில் நம்முடைய படையினர் நிற்கிறாங்க, திரும்ப நாங்கள் திரும்ப பெறுவோம் அப்படின்றது இந்த நடைமுறைகள் எப்படி இருக்கும்? ஹலோ, எஸ் திரு மதன், கேக்குதுங்களா? கேள்வி கொஞ்சம் திரும்ப கேளுங்க. எஸ், இப்போ போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் இருக்கு. இதுக்கு மத்தியில் இந்த பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகள் நம்முடைய படையினர் எல்லையில் இருக்காங்க, இயல்பு நிலைக்கு எப்படி கொண்டு வருவாங்க, விவரங்கள்? இல்ல, இது ப்ரோக்ரஸிவா தான் நடக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்கும். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல கூட சாம்பால ஃபயரிங் ரிப்போர்ட் ஆகுது. இது உடனடியா நம்ம படையில பின்வாங்கிறதோ இல்ல நம்ம இருக்கக்கூடிய தயார் நிலையை நம்ம இயல்புக்கு அப்படி இப்ப நம்ம நோ வார் நோ பீஸ் அப்படின்ற ஒரு சினாரியோ இருந்துட்டு இருந்தோம். அதுல இருந்து இப்ப போர் அப்படின்ற ஒரு சினாரியோக்கு வந்திருக்கிறோம். திரும்பவும் நோ வார் நோ பீஸ் அப்படின்னு போறதுக்கு குறைஞ்சது நமக்கு ஒரு 15-20 நாட்கள் ஆகும். ஏன்னா ரெண்டு தரப்பும் இப்ப நமக்கு அவங்க மேல நம்பிக்கை கிடையாது சுத்தமா. சோ நிச்சயமா நம்மளுடைய படை இன்னைக்கு இருக்கக்கூடிய தயார் நிலை அப்படின்றது நம்பிக்கை அதன் பிறகு இவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் என்ன, அதெல்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த பிறகுதான் முழுவதுமான ஒரு இது இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பாகிஸ்தான் ஒரு புறம் நேற்றெல்லாம் தாக்குதல் நடத்தினது, முந்தா நேற்றும் தாக்குதல் நடத்தினது. ஆனால் இன்னைக்கு 3:35 மணிக்கு பாகிஸ்தான்லேருந்து ஒரு குழு பேசியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது அமெரிக்காவுடைய தலையீடும் இருக்குது அப்படின்னாலும் கூட பாகிஸ்தான் கிட்ட அடுத்த லெவலுக்கு மூவ் ஆவதற்கான ஆயுதங்களோ இல்லைன்றதால தான் இந்த வழிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அது ஒரு முக்கியமான காரணம். அவங்களுடைய ராணுவத்துக்குள்ள நான் கேள்விப்படக்கூடிய தகவல் நான் அனலைஸ் பண்ற வரைக்கும் அவங்க ராணுவத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிட் இருக்குது. குறிப்பா அவங்களுடைய விமானப்படையோடைய முன்னாள் தளபதி அவங்க டிவில பேசும்போது அவரு ஒரு கிட்டத்தட்ட இது வேண்டாம், இந்த மாதிரியான பிரச்சனையை வேண்டாம், நம்மளுடைய ஏர் அசெட்ஸ் எல்லாம் லூஸ் பண்றோம், இத்தனை வருட காலம் கஷ்டப்பட்டு நம்ம வாங்கின ஆயுதங்கள் இது எல்லாமே தேவையில்லாம ஒரு யுத்தத்துல போகுது அப்படின்ற அந்த கருத்து ஒழிக்குது. பிளஸ் ராணுவத்துக்குள்ளே கொஞ்சம் நிறைய இவங்களுடைய முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிந்து தனிமைப்படுத்தப்படுறாரு. அதன் பிறகுதான் இங்க இருக்கக்கூடிய சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் கொஞ்சம் முன்னெடுத்து பேசுறாங்க. நவாஸ் ஷெரீப் அவருடைய ரோல் இந்த மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. நவாஸ் ஷெரீப் இந்தியாவுக்கு எப்பயுமே இல்ல, அவருக்கு நாட்டிலேயே இல்லையே, பாகிஸ்தான்லயே இல்லையே. இல்ல, அவர் லண்டன்ல இருக்காரு, பட் அவருடைய ரோல் நிச்சயமா இருக்கு. அவர் ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனையை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா நிச்சயமா ட்ரம்ப் இன்னைக்கு பாஸா தன்னை ப்ரொஜெக்ட் பண்றாரு, அவங்க கொஞ்சம் பிரியம் பண்றாங்க. இது 2 நாடுகளோட நிச்சயமோ பேசுங்க அப்படின்றதான் அவங்க சொல்லி கொடுத்த அர்த்தம் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரெக்வஸ்ட் மத்தியானம் பாகிஸ்தான் கிட்ட இருந்து வந்துச்சு, நாங்க பேச விரும்புறோம், ஃபயரிங் ரொம்ப அதிகமா போகுது. இதுல குறிப்பா ஊடகங்கள் மிஸ் பண்ண விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காலையில 4 மணில இருந்து கிட்டத்தட்ட மதியம் 12 மணி வரைக்கும் நீலம் வேலி, அந்த தெற்கு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய நீலம் வேலியில இந்திய ராணுவம் கொடுத்த பதிலடியில கிட்டத்தட்ட ஒரு 56 பாகிஸ்தானுடைய போஸ்ட் இன்னைக்கு முழுவதும் முறியடிக்கப்பட்டு, இது காலையில் கூட அந்த அளவுக்கு நம்ம அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம காமிக்கல. இப்ப அவங்களுக்கு டெரிட்டரியை லூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. நம்ம இருக்கக்கூடிய இடத்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. அதோடைய ஒரு தாக்கம் தான் இது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தத்தை நம்ம என்னைக்குமே விரும்பல. இது நம்ம மேல திணிக்கப்பட்ட ஒரு எஸ்கலேஷன் தான். சோ நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. இந்த அறிவிப்புக்கு கொஞ்சம் முன்னாடி இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க. இனிமே தீவிரவாத தாக்குதல் அந்த ஆக்ட் ஆஃப் வார், போர் என்று கருதப்படும் அப்படின்ற முடிவையும் கேபினெட் எடுத்துக்கிறாங்க. சோ ஒரு சாலிடான ஒரு பிளாக் போட்டிருக்கிறாங்க. இன்னொரு முறை தீவிரவாத தாக்குதல் அப்படின்னா நாங்க அடுத்தது அதை போராதான் கன்சிடர் பண்ணுவோம். போர்னு கன்சிடர் பண்ணும்போது நீங்க இந்த முறை எடுத்த மாதிரி தீவிரவாதிகளை நோக்கி கொண்டு போறது, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. பாகிஸ்தான நேரடியா தாக்கக்கூடிய வேலையை இந்தியா, அது ஒரு பெரிய மெயின் பேரியர் நம்ம ஒரு கேள்வியா நினைச்சிருக்கோம். இதுல பாகிஸ்தான் சில உறுதிகளை கொடுக்கணும், என்ன கொடுக்க போறாங்க அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கீங்க. 2008 தாக்குதலுக்கு பதிலடியின் போதும் கூட பாகிஸ்தான் நிறைய ப்ராமிஸ் கொடுத்தது, நாங்கள் பிடிச்சி ஒப்படைப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம். 2019 நம்ம இந்த முனைப்புக்கு போறப்பவும் சில ப்ராமிஸ் கொடுத்தது, அதெல்லாம் காப்பாற்றி இருக்காங்களா? நிச்சயமா கிடையாது. பாகிஸ்தானோட நிரந்தர பீஸ் அப்படின்றது இது ஒரு காணல் நீர் தான், நம்ம இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கடந்த கால வரலாறு பார்த்தாலே தெரியும். இந்த ராணுவ தளபதி போய் நாளைக்கு இன்னொருத்தர் வந்தாலும் அவங்க அதே தான் பண்ண போறாங்க. இந்தியா விருப்பு இந்த விருப்புன்றது அவங்க ரத்த நாளங்கள்ல ஊத்த. பட் இந்த முறை என்ன ஒரு வித்தியாசமா நடந்திருக்கு அப்படின்றது 21க்கு பிறகு இந்தியா மிக முக்கியமா அவங்களோட ஏர் பேசஸ், அவங்களோட ஏர் டிஃபென்சஸ் எல்லாத்தையுமே தாக்கி அளிச்சிருக்காங்க. நீங்க ஒரு ராணுவ வீரனா என்ன நீங்க கேட்டீங்கன்னா
எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவசம் அப்படின்றது என்னோட புல்லட் ப்ரூஃப். அது மாதிரி அந்த நாட்டோடைய வான் பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய கவசம் என்றது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போயிடுச்சு. இப்ப இந்திய விமானங்கள் நடத்த நாகர்கோவில போய் தாக்க முடியும். நாகர்கோவில போனது கூட அவசியம் இல்லை. 12 கிலோமீட்டர் தான் ஜம்முல இருந்து நம்ம இங்க இருந்து தாக்க முடியும். இப்போ அவங்க சீரியஸா திங்க் பண்ணி ஆகணும் என்ன அப்படின்றது திங்க் பண்ணி ஆகணும். இப்ப இந்த யுத்தத்தை நீங்க கவனிச்சீங்கனாலே இது நாள் வரை இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்த பல பிரச்சனையை விட இது கம்ப்ளீட்டா நான் கான்டாக்ட் மாடர்ன் வார்த்தை. இந்திய படைகளும் பாகிஸ்தான் படைகளும் நேருக்கு நேர் வரவே இல்லை. கான்டாக்டே இல்லாம தான் இந்த யுத்தம் அல்ட்ரா மாடர்ன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வார்த்தை முறையில போரிடப்பட்டிருக்கு. அதுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் கிடைச்சிருக்கு. இனி குறைந்தது ஒரு 5 to 10 வருடங்கள் ஆகும் அவங்க மீண்டு வர்றதுக்கு. அதற்கான பொருளாதார நிலை இல்ல. நம்ம இப்ப மிலிட்டரி ஆக்ஷனை மட்டும்தான் நிறுத்தி இருக்கிறோம். ஆஃப் சிந்தூருக்கு வேற சில வடிவங்கள் இருக்கு. அவங்கள பினான்சியலா கிரஷ் பண்றது HATF ஜெனரல் மீட்டிங் இப்ப ஜூன் மாதம் வருது. அதுல இந்தியா ரொம்ப ஆக்டிவா அவங்க எடுத்து போய் திரும்ப கிரே லிஸ்ட்லயோ பிளாக் லிஸ்ட்லயோ கொண்டு போறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. பொருளாதார ரீதியான கடுமையான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மேல எடுப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பலூச்சிஸ்தான் நடத்திட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் நீ வரக்கூடிய காலங்கள்ல சில ஆதரவு சிக்னல்ஸ் இந்தியா கொடுக்கும். இது மிலிட்டரி ஆக்ஷன் இப்போதைக்கு தற்காலிகமா முடிஞ்சிருக்கு. வித் கேவிஆர் நீங்க மீண்டும் தீவிரவாத தாக்குதல பயங்கரவாதத்தை இந்தியாக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அதை நாங்க ஒரு போரா கருதுவோம் அப்படின்றது. போரா கருதும் போது நேரடியான தாக்குதல் தான். இந்த முறை மாதிரி நம்ம ஒரு 8 லொகேஷன் எடுத்து தீவிரவாதிகளை தாக்கி அதன் பிறகு பொதுமக்கள் மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸை தாக்காம அப்படின்ற பேச்சுக்கே வர. நன்றி மேஜர் மதன். இந்த போர் நிறுத்தம் அப்படின்ற அறிவிப்புக்கு முன்பாக வந்த முக்கிய செய்தியை பார்த்தோம். தீவிரவாத தாக்குதலை கூட நாங்கள் போரா எடுத்துக்குவோம் அப்படின்னா பாகிஸ்தான் நேரடியாக போர் புரியணும்னு இல்லை, பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அனுப்புனாலே நாங்கள் இந்த பதில் தாக்குதலை தருவோம் அப்படின்றதான் அதனுடைய இண்டிகேஷன். அதனுடைய அடுத்த கட்ட நகர்வாக தான் இந்த போர் நிறுத்தம் சீஸ்ஃபயருக்கான அறிவிப்பு வந்திருக்கிறது. இதை அமெரிக்கா அவங்க தலையிட்டதால் முதல்ல அறிவிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அறிவித்து பாகிஸ்தான் அதன் பிறகு வெளிவிவகாரத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவிக்கிறாங்க. ஆனாலும் கூட முழுமையான உடனடியான போர் நிறுத்தம் வந்துவிட்டது. ஆனாலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் இந்த லிஸ்ட்லாம் கொடுப்பாங்க, எவிடன்ஸ் கொடுப்பாங்க. 2008 இதே போன்று கொடுக்கப்பட்டது. அங்கே இருந்த அமைச்சரெல்லாம் இதை ஒப்புக்கொண்டார்கள். பார்ஷியலி இந்த பிளான் 2008 மும்பை அட்டாக் இங்கே தான் திட்டமிடப்பட்டது அப்படின்றத அப்போதைய பாகிஸ்தான் அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்கிறோம், நாங்களே பிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லப்பட்டாங்க. மசூர் அசார் அது போன்ற சூழல்கள்லாம் கைது செய்யப்பட்டதும் கூட சில நாட்களில் உடனே விடுவிக்கப்படுவது கூட தொடர்கதையாக இருந்து வருகிறது. மே 12 2 தரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னணியில் அமெரிக்கா இருந்தாலும் கூட இதனுடைய முதல் விருப்பத்தை பாகிஸ்தான் வெளிப்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னன்னா அவங்களுடைய பொருளாதார சூழல், அதற்கடுத்து அவங்களுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்ப்பு, இந்தியாவை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்ப்பு அப்படின்ற பல்முனை அழுத்தத்தால் பாகிஸ்தானே இந்த போர் நிறுத்தத்திற்கான முதல் சமிக்கையை அழுத்தத்தை கொடுத்து இப்போது 2 தரப்பும் ஒப்புக்கொண்டு போர் நிறுத்தம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது வந்திருக்கிறது.